டைம் வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு. நாங்கள் இப்போ தேட்டரில் 10 பேர் கூட இல்லை இன்னைக்கு. பார்க்கலாம் ஒன்ஸ் மோர். கமல், சிம்பு எல்லாமே அவங்களாம் ஆக்டிங் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபேன் இது சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு தான் வந்து பார்த்தேன்ப்பா. சூப்பராக இருக்குதுப்பா, சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது. எஸ்டிஆர் ஆக்டிங் சொல்ல வேணும். அவர் இந்த கெஸ்ட் ரோல் நினச்சாலும் நல்லா நினச்சிப்பா. இதில் நல்லா தான் நினச்சிருக்கு. ஆனால் அவர் வந்து மெயின் ஹீரோ கிடையாது. இல்லை, மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா கமல் தான். ஸோ நல்லா 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 இருந்தது படம். கமலும் எஸ்டிஆரும் சேர்ந்து நினச்சி வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்தது. எதிர்பார்த்து நல்லா தான் இருந்தது. ஆமாம், இந்த ஒரு சாங் கட் பண்ணிட்டாங்க. லேக்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஓகே இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுச்சு. அது ஒரு சில பேருக்கு கருத்து, என் கருத்து நல்லா தான் இருக்குது. ஆமாம், மியூசிக்கு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. தேங்க்ஸ். படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. செகண்ட் டைம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே தான். ஒன் டைம் வாட்சபிள். சிம்புக்காக பார்க்கலாம், கமலுக்காக கமல் ஆக்டிங்காக பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். கமல் எஸ்டிஆர் காம்போ வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் வந்துட்டு ஏதோ வந்துட்டு சின்னதாக மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது என்னன்னு தெரியல ப்ரோ. சின்னதாக ஏதோ ஒரு மிஸ்ஸிங், ஏதோ ஒன்று சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. லைக் த்ரிஷாவோட இதுவே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ப்ரோ. இந்த கேரக்டரே இல்லைனா கூட இந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஓகே, அவ்வளோதான். சாங்கே இல்லையே ப்ரோ. எங்கே ஒரு சாங் இருந்துச்சு? சாங்கே இல்லை. சாங்கே தூக்கிட்டாங்க, மொத்தமாக தூக்கிட்டாங்க. சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப லேக், ரொம்ப ரொம்ப லேக். அதில் வர கார் ஓடுற சீன் கூட ஸ்லோவாக தான் போகுது. என்னன்னு சொல்கிறது தெரியல. செக்க சம்பந்த வானம் சொல்லிக்கலாம் ப்ரோ, அப்படியும் சொல்லிக்கலாம். என்ன ஓகே தான் ப்ரோ. மணிரத்னம் படம்னாலே வந்துட்டு புரியறதுக்கு டைம் ஆகும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு புரியலாம், நம்மளுக்கு புரியல. 1000ல் ஒரு மாதிரிலாம் இல்லை ப்ரோ. ஓகே, இருக்கலாம். மேபி இது வந்துட்டு தெரியல, என்ன கான்செப்ட்னே புரியல நம்மளுக்கு. இப்போ இருக்கிறது புதுசாக இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு வந்துட்டு இதுவாக இருக்கலாம் மேபி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. செம்மையாக இருந்ததுண்ணா. கமல் சார் ஆக்டிங்கு, எஸ்டிஆர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செம்மையாக இருந்தது. நெகட்டிவாக ஃபுல் நெகட்டிவாக சொல்ல முடியாது, குறை அங்கங்கே இருந்தது. ஹோலாக பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம் செம்மையாக. எஸ்டிஆர் கமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ. எஸ்டிஆர் ஆனால் பயங்கரமாக பண்ணியிருந்தார். கமல் ஆக்டிங்கும் செம்மையாக இருந்தது, பயங்கரமாக இருந்தார். செக்கச்சி வந்த வானம் மாதிரி அது வேறு மாதிரி இருந்தது, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. செக்கச்சி வந்த வானம் அளவுக்கு இல்லைனாலாம் செம்மையாக தான் இருந்தது. ஆமாம், அப்படி தான் சொல்கிறாங்க. எமோஷனாக தான் முடிச்சிருக்காங்க. லேக் அங்கங்கே இருக்குது, மொத்தமாக லேக் ஆகலை. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சாங்கு நிறைய கட் பண்ணி, இந்த முத்தமழை சாங் கட் பண்ணிட்டாங்க. ஜிங்கு சாங் கூட டைலாக் வருது, பாட்டு வருது. அது இல்லாமல் ஹோலாக சாங்காக பண்ணியிருந்தா செம்மையாக இருக்கும். விண்வெளி நாயகன் கூட கடைசியில் போடுறாங்க, டைட்டில் அந்த இது என் கார்டு போடும் போது போடுறாங்க. அது நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பாட்டு அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் செம்மையாக இருக்கு. ஆனால் ஃபைட் சீனு பயங்கரமாக இருந்தது. இன்னும் சின்ன சின்ன குறைலாம் கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். வேறு லெவலில் இருந்தது. சூப்பராக இருக்குது. கமல் ஆக்டிங் சொல்லவா வேணும், ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்டிஆர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் இல்லாதவங்களுக்கு நல்லா இல்லை, எனக்கு நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. த்ரிஷா வரது நல்லா தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. 2 சாங் இல்லைன்னா நிறைய படத்தில் நிறைய சாங் இல்லாமல் இருக்குது. இந்த படத்தில் இந்த சாங் இல்லை. அதெல்லாம் வச்சு பார்க்க முடியுமா? உங்களுக்கு பிடிக்கிறத படத்தில் வைக்க முடியுமா? 2 சாங் இல்லைன்னு சொல்கிறாங்களா? படத்தில் இல்லை தான். அதான் உங்களுக்கு நமக்கெல்லாம் பிடிக்கிறதுனால வைக்க முடியுமா? டேரக்டர் யோசிச்சு தானே வைக்க முடியும். நம்ம மனசில் இருக்கிறதுல டேரக்டர் எடுக்க முடியுமா? ரிலீஸ் பண்ணிட்டாங்க தான். எத்தனையோ படத்தில் இல்லாமல் இருக்கே. எத்தனையோ படத்தில் நிறைய பாட்டு இல்லாமல் இருக்குல்ல. அதுபோல தான் நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது ப்ரோ. இப்போ தான் ப்ரோ சொன்னேன், மொக்க தான். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் தெரில ப்ரோ. ஆனால் ஒரு மாதிரியாக எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை ப்ரோ, மணிரத்னம் படம் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த ஒரு லாஸ்ட்டாக இது எடுத்தாங்கல்ல, அந்த மூவி மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. செக்க சிவந்த வானம் மாதிரி தான் இருக்குது. அதே அது சாயல் அப்படியே இருக்குது படத்தில். படம் ஃபுல்லாகவே லாக் தான் ப்ரோ. கமல் ஆக்டிங்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆக்டிங் யாரோட இது அவங்க வந்திருக்காமலே இருந்துக்கலாம் ப்ரோ. அவங்க ஸ்டோரி உள்ள கொண்டு வந்துருக்காங்க.
அவங்க ஆக்டிங்கில் பழைய காம்போ நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. என்ன ப்ரோ தானே? ஆஹா, நல்லா அந்தளவுக்கு இல்லை. ஆ, அது ஓகே தான், எஸ்டிஆர் ஓகே தான், பட் கம்யூனிட்டி ஓகே தான், பட் அந்தளவுக்கு ஸ்டோரி எதுவும் இல்லை. செக்கச்சவந்தமான மாதிரி இருக்கு. ஆமாம், படமே ஆகாது ஃபுல்லாக. ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான், அந்தளவுக்கு இல்லை. அது இல்லை படமே பார்த்துட்டே இல்லை படத்துலையே. ஓகே தான், அந்தளவுக்கு இல்லை. படம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் அதான் இல்லை ப்ரோ, ஓகே தான். மெசேஜ் என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு தெரியல, அடி தடி அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன பிஸ்னஸ்ன்னு அதை கூட சொல்ல மாட்டேறாங்க. எஸ்டிஆருக்காக தான் தலை வந்தது படம் வந்து, மற்றபடி எஸ்டிஆர் கமல் காம்போ வந்து அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை ப்ரோ. நாங்கள் எஸ்டிஆர் ஃபேன்னால எஸ்டிஆருக்காக வந்தோம், மற்றபடி எதுவும் கிடையாது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. செக்கச்சவந்த வானம் அது நல்லா இருக்கும் ப்ரோ, படம் ப்ரோ, அது படம் ப்ரோ. இது அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, அவங்களாம் தூங்கிட்டு தான் ப்ரோ இருந்தான். வந்து பெருக்கிறவங்க வந்து அவங்கள கேட்டோம் நாங்கள், படம் நல்லா இல்லைப்பா அதனால தான் யாரும் வரலன்ட்டாங்க. தேங்க்யூ. பெருசாக இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு வரல. ஒரு இல்லை மணிரத்னம் படம் மாதிரி சாயல் தான் இருக்கே தவிர நமக்கு ஃபுல்லாக மணிரத்னம் ஃபிலிம் மாதிரி வரல. அது கமல் சாயல் இருக்கணுன்றக்காக அவர் கொஞ்சம் ஃபேட் பண்ண மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவு போன மாதிரி தான், செகண்ட் ஹாஃப் சுத்தமாக ஒரு மாதிரி மொக்கையாயிருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆமாம், அந்த சாங்கை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் சாங் படத்தில் சூட் ஆகிருக்குமான்னு தெரில. அந்த சாங் எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓரளவு ரொம்ப இதாக தான் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. கமல் காம்போ எஸ்டிஆர் காம்போ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கதையை பொறுத்தளவு பார்க்கும்போது ஒரு மாதிரி அவங்க அந்த இடத்துலையுமே சூட் ஆகிற மாதிரியே தெரியல. கதையில் வந்து அவங்க ரெண்டு பேருமே மிங்கிள் ஆகிற மாதிரியும் தெரியல. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கதையோடு நமக்கு பார்க்கும்போது கதை இருக்கா அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி ரொம்ப தான். த்ரிஷா ஓகே தான். அவங்க த்ரிஷா அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களோட வேலையை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு கதையில் வந்து பெரிய ஈடுபாடுலாம் கிடையாது. கதையில் அவங்களுக்கு வரும் கதையே பெருசாக இல்லை, கதையிலே அவங்களுக்கு பெருசாக இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்காங்க அவ்வளோதான், அந்த மாதிரி பார்த்துக்கலான்ற. அவங்களும் சும்மா கமல் ஒய்ஃப்ன்ற பேரில் இருக்காங்க, அவ்வளோதான். பெருசாக டிசப்பாயின்மெண்ட் தான். பெருசாக இதெல்லாம் புரியல. கண்டிப்பாக இல்லை. நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆமாம், சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி செம்மையாக பண்ணியிருக்காங்க படத்தில். ஒன் டைம் வாட்சபிள் தான். கொஞ்சம் எஸ்டிஆர் தான் எஸ்டிஆருக்காக தான் வந்ததே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நல்லா இருக்குது படம். ரெண்டு பேரும் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. கமல் சாரோட ஆக்டிங்கு, எஸ்டிஆரோட ஸ்டைலு, லுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். ஆமாம், அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்டண்ட்டு எல்லாமே சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் அது மட்டும், மற்றபடி எல்லாமே அந்த சாங், மற்ற 2 சாங் நல்லா இருக்குல்ல, அந்த மெலோடி சாங்கும் இந்த சாங்கும் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். தக்லைஃப் தானே? இல்லை, எனக்கு பிடிக்காது ப்ரோ. நல்லாவே இல்லை ப்ரோ. நான் அவ்வளோவா சினிமா ரசிகர்லாம் இல்லை, சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வந்தேன். செம போரிங்காக இருந்துச்சு ப்ரோ. வேணாம் ப்ரோ, விட்டுருங்க. நல்லாவே இல்லை, பார்க்காதீங்க, அவ்வளோதான். என்ன யூடியூப் சேனலாக என்னது? ஓகே, வேணாங்க, அதான் சொல்கிறேனே, நல்லாவே இல்லைன்ட்டு பார்க்காதீங்க. டைம் வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு. வந்தது ஃப்ரெண்டு பாப்கார்ன் வாங்கி கொடுத்தா, அதான் சாப்பிடுவோம் வந்தேன், அவ்வளோதான். படம் நல்லாவே இல்லை, ரொம்ப மொக்க படம். அதெல்லாம் கமல், சிம்பு எல்லாம் நடிச்சிருக்கானுங்க எல்லாருமே. கதை இல்லாமல் படம் ஒன்றும் ஓடாது. நாங்கள் இப்போ தேட்டரில் 10 பேர் கூட இல்லை, இன்றைக்கி 10 பேர் கூட இல்லை. நல்ல கதை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. இப்போ கமல் நல்லா நடிச்சிருக்காரு, சிம்பு ஓகே, த்ரிஷா எல்லாம் ஓகே தான். கதை இல்லாமல் எப்படி படம் மூவ் ஆகும்? ஒன்றுமே இல்லை. யார் மணிரத்னம் படமே இல்லை. இது மணிரத்னம் படம் மாதிரி இல்லை. மணிரத்னம் படம்லாம் ஒரு மாதிரி இருட்டு, வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அதனால நல்லா இருக்கும். இதில் எதுவுமே கிடையாது படத்தில்.
ஆக்டிங் எல்லாம் ஓகே தான், கதை இல்லாமல் ஆக்டிங் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண வரான்னு அவங்களுக்கே தெரியல. ஒன்றுமே பண்ணல, சும்மா வச்சுக்கிட்டு ஓப்பி அடிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டானுங்க. ஃபேமிலியாக அது 10 இன்றைக்கி நீ சாட்டர்டே 10 பேர் கூட இல்லை படத்தில். நாளைக்கு 2 நாள் வரதே கஷ்டம் தேட்டரை விட்டு. 10 பேர் கூட இல்லை. இப்போ நீ சாட்டர்டே இல்லை, 10 பேர் கூட இல்லை தேட்டரில். படமே லாக்கிங் தான், படமே லாக்கிங் தான்.